அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குறள் பதிவு அதிகாரம் 5 இல்வாழ்க்கை 46வது குறள். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். மீண்டும் சொல்லுகிறேன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். சுருக்கம்: இல்லறம் மேன்மைப்பட வேண்டுமென்றால் அறவழியை தேடுவது நன்று. சொற்பொருள்: அறத்தாற்றின் அறவழியிலே நடத்துகின்ற தன்மை உடைய இல்வாழ்க்கை இல்லத்தின் வாழ்வில் ஆற்றின் ஒருவன் இல்லறத்தை நடத்துவானே ஆயின், புறத்தாற்றின் அறத்திற்கு புறம்பான தீமையான நெறியில் சென்று போய் பெறுவது நன்மையின் பயன் என்னவாக எவன் இருக்க முடியும். இந்த குறளின் பொருள்: அறவழியிலே நடத்துகின்ற தன்மையுடைய இல்லத்தின் வாழ்வில் ஒருவன் இல்லறத்தை நடத்துவானே ஆயின், அவனே அறத்திற்கு புறம்பான தீமையான நெறியில் சென்று பெரும் நன்மையின் பயன் என்னவாக இருக்க முடியும் என வள்ளுவ பெருமான் நம்முடைய சிந்தனைக்கு விடுக்கிறார் என்னும்போது, அறம் கூட்டல் 6 அறத்தாறு பொருளில் பழி அஞ்சி பகுத்து உண்டலும் அன்பு உடைமையும் என மேற்சொன்ன 6 என பரிமேலழகர் பொருத்தப்பாட்டினையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு கதை. ஒரு செல்வந்தர் பிறருக்கு தர்மம் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னும் அடிப்படையில் அறச்செயல்களை செய்து தன் இல்வாழ்க்கையில் அன்பு கொண்டு பயணித்தார். ஆலய பணிகளுக்கு நன்கொடை செய்தும் காணிக்கையாக ஆலய உண்டியலில் பணம் செலுத்தியும் வந்தார். அந்த செல்வந்தருக்கு வரி வசூல் செய்யும் வேலையாளாக ஒரு கணக்கு பிள்ளை இருந்தான். நாளுக்கு நாள் ஊரில் உள்ள செல்வந்தரின் நிலங்களுக்கும் கட்டடங்களுக்கும் சரியாக வசூல் செய்து நிர்வாகத்திடம் ஒப்படைத்து மாத சம்பளமான கூலியை பெற்று வந்தான். தான் பெற்ற கூலி சம்பளத்தை வைத்து 10% இல்லாத வறுமையில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து தர்மம் செய்துவிட்டும் வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு அன்பு செய்தும் தான் பெற்ற கூலி சம்பளத்தில் 10% ஆலயத்திற்கும் செலுத்தி வந்தான். ஒரு நாள் செல்வந்தரும் அந்த கணக்கு பிள்ளையும் ஒருங்கே கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது செல்வந்தர் துணிச்சலாக சென்று கோயிலுக்குள் கடவுள் சிலைக்கு முன்னால் நின்று வேண்டினார். கடவுளே, நான் நிறைய ஏழைகளுக்கு தர்மம் செய்து வருகின்றேன். உன் ஆலய பணிகளுக்கும் நிறைய நன்கொடையும் வழங்கி வருகின்றேன். இது எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இதை தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் எனக்கு கடவுளே நல்லருள் புரிந்து நிறைய செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இவரோடு வந்த கணக்கு பிள்ளை கடவுள் சிலைக்கு வெளியே நின்று நாணத்தோடு தலையை குனிந்து கொண்டு மனதிற்குள்ளேயே, கடவுளே, அடியேன் பெரிய பாவி, வரி வசூல் செய்பவன், இருப்பவரிடமும் இல்லாதவரிடமும் கண்டிப்புடன் வரி வசூல் செய்கிறேன். அதற்கு கூலியாக சம்பளம் பெறுகிறேன். எறும்புக்கும் எண்ணாயிரத்துக்கும் படியளக்கக்கூடிய ஆண்டவனே, உம்மை நிமிர்ந்து பார்த்து வணங்குவதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன். அடியேனுடைய கோவில் காணிக்கையும் சிறிதளவே இருக்கிறது. இந்த பாவியை மன்னிக்க வேண்டும் என்று ஒதுக்குப்புறமாக நின்று வேண்டினார். பின்பு நாளுக்கு நாள் செல்வந்தன் செல்வத்தை இழந்தான். கடவுளிடம் பாவ மன்னிப்பு பெற்றவனோ வாழ்வில் உயர்ந்தான். இதிலிருந்து
நான் என்ற ஆணவத்தினாலோ எனது என்ற மாயையாலோ என்னுடைய என்ற கன்மத்தினாலோ பிரதிபலனை எதிர்பார்த்து அறம் செய்தாலும் இறைவனை அடைய முடியாது என்பதற்கு வள்ளுவனின் குரல் சான்றாக அமைகிறது எனலாம். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.